தரும் விடுதலை என்பதை குறித்தாய் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எப்பேற்பட்ட விடுதலை இயேசுவின் மூலமாய் கிடைக்கப்பட்டது என்பதை குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாய் கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, உலக பிரகாரமான மக்களை நாம் தேடி சென்று உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டா சொல்லுற ரெண்டே காரணம். ஒன்று வியாதி, இன்னொன்று கடன். இந்த ரெண்டு பிரச்சனையை தான் அதிகமான ஜனங்கள் எனக்கு பிரச்சனை, எனக்கு பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு தான். ஆனா இந்த ரெண்டையும் இயேசு கிறிஸ்து மிக எளிமையாக என்ன செய்தார்? அகற்றினார். எல்லாரும் சொல்லுவாங்க, வாயினால சொல்வது எளிது, செயல்படுத்தி காட்டுவது மிக கடினம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பிதாவாகிய தேவன் முதலாவது யார்கிட்ட கற்பனையை கொடுத்தார்? மோசேட்ட கற்பனைகளை கொடுத்தார். பலகையில எழுதி என்ன செஞ்சாரு? கொடுத்தார், சொன்னார். ஆனா அந்த மக்கள் அந்த கற்பனைகளை என்ன செய்யல? கீழ்ப்படியல. அதன்படி நடக்கிறதுக்கு தங்களுடைய செவிய சாய்க்கவே இல்லை, இருதயத்தையும் திறந்து கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு அந்த எண்ணம் சுத்தமா இல்லை. அப்பதான் பிதாவாகிய தேவன் யோசித்தார், எதனால இந்த மக்கள் நம்ம எவ்வளவோ அற்புதம் அதிசயம் செஞ்சாலும் இந்த மக்கள் நம்மளை என்ன செய்ய மாட்டேங்காங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. காரணம் என்ன? நம்ம சொல் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ செயலில் காட்டினா தான் இந்த மக்கள் அதிகமாக நம்மளை என்ன செய்வாங்க? நேசிப்பாங்க, நம்மளோட இணைந்திருப்பாங்கன்னா தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? மனிதனா அனுப்பி வச்சார். அனுப்பி வச்ச இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். கடந்த வாரத்தில் நம்ம சிந்திச்சு பார்த்தோம், பெரிய வெளிச்சம். இந்த வெளிச்சம் எங்க வரணும்? நம்முடைய இருதயத்திலிருந்து பார்க்கிற மக்களுக்கு, சமுதாயத்தில் இந்த வெளிச்சத்தை நம்ம என்ன செய்யணும்? காட்ட வேண்டும். 2 நாட்களா நல்ல மழை, வெளிச்சத்தையே பார்க்க முடியல. இன்னைக்கு அழகான என்ன வந்துட்டு? வெயில் வந்துட்டு. இந்த வெளிச்சத்தை பார்க்கணும் நமக்கு எப்படி இருக்கு? ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கு. இதே மாதிரிதான் நம்மளை பார்க்கிற பிற மத்தியஸ்தர்கள், பிற மக்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் அவங்கள மகிழ்ச்சி அடையணும். முதலாவது வியாதியை குறித்து பார்த்தோம்னா ஒரு 3 பேரை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவ என்ன செஞ்சா அப்படின்னு கேட்டா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டாள்? விற்று வைத்தியனுக்கு செலவழித்து விட்டாள். இன்னும் அந்த வேதாந்தத்தில் அந்த வசனம் சொல்ல முடியும். தனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்தாச்சு. இனிமே என்ன கிடையாது? மருத்துவருக்கு செலவழிக்க பணமே கிடையாது. எல்லா வைத்தியரும் போய் என்ன செஞ்சாச்சு? பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனாலும் தன்னுடைய வியாதி என்ன செய்யல? சுகமே ஆகல. என்ன செய்யுங்கிற ஒரு அங்கலாய்ப்பு. நம்ம ஒரு நாள் காய்ச்சல், ஒரு நாள் தலைவலினாலே 1 வாரம் வரைக்கும் நமக்கு அந்த பாதிப்பு நம்மளுடைய சரீரத்தில் என்ன செய்யுது? காணப்படுது. ஆனா வருடம் முழுவதும் அந்த சகோதரிக்கு அந்த வியாதிகளுடைய தாக்கம் என்ன செய்ய? எங்க போக? யாரை பார்க்க? என்ன செய்ய? யார்கிட்டயாவது போனா நம்ம வியாதி குணமாயிராதா அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு பெரிய ஒரு சிறைப்பிடிப்பு. சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகிட்ட போய் பேசணும்னா, என்னைக்கு நான் அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியில வரணும் அன்னைக்கு தான் எனக்கு என்ன உண்டு? புது வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சிறைச்சாலைக்குள்ள அடைப்பட்டு போன ஒரு வாழ்க்கை. கிட்டத்தட்ட இந்த சகோதரனுடைய வாழ்க்கையும் அதை போல. சிறையில இருந்து வெளியே எப்போ வரப்போறேன்? விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பாரம் அந்த சகோதரி என்ன செஞ்சு கொண்டு இருக்கு? அழுத்தி கொண்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நடந்து போறாரு. சரியான கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ளோடு இந்த சகோதரி போறா. போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்கன்னா வசனம். வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தான்னு கூட என்ன செய்யல? போட. வஸ்திரத்தோட ஓரத்தை என்ன செஞ்சு பார்த்தா? தொடதான் செஞ்சா. பிடித்தான்னு கூட போடாது. என்ன செஞ்சிருக்கா? தொடதான் செஞ்சிருக்கா. இந்த தொழுநோயாளிகளை சோதனை பண்ணி பார்ப்பாங்க. கண்ணை மூடிக்கோங்க, நான் தொடுதனா தொடரியான்னு சொல்லுங்க அப்படின்னு கையை வச்சு என்ன செஞ்சு பார்ப்பாங்க. முதல்ல தொட்டு பார்ப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஊசி மாரி கொஞ்சம் கூர்மையான ஆயுதம் வச்சு என்ன செஞ்சு பார்ப்பாங்க? தொட்டு பார்ப்பாங்க. எதற்கு சொல்ல வரீங்க என்றால், அந்த தொடு உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி. ஒரு ஆள் நம்மளை லேசாக தொட்டா நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதே இது ஓங்கி அடித்தாலோ இல்லைன்னா அப்படி பிடிச்சி
பிடிச்சாலே என்ன செய்யணும், நமக்கு அழகா தெரியும். தொடுதல்ங்கிறது மிக ஒரு லேசான உணர்வு. அந்த உணர்வுல அந்த சகோதரியினுடைய எல்லா பாடங்களும் தீர்ந்து போனதுன்னு பார்க்கணும். அல்லேலூயா. நினைச்சு கூட நம்ம என்ன செய்யல, பார்க்க முடியல. வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தான் என்ன செஞ்சா, தொட்டா. தொட்ட உடனே பூரண சுகம் கிடைச்சவன. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்னை தொட்டது யார், என்ன தொட்டது யார் அப்படிங்க. அப்ப சீசர்கள் சொல்றாங்க, சுத்தி இவ்வளவு கூட்டம் இருக்கு, இது யார் தொட்டான்னு எப்படி ஆண்டவரை கேட்க முடியும்? இடிச்சிருப்பான், தள்ளியிருப்பான், உரசிருப்பான், யார் செஞ்சான்னு எப்படி கேட்க முடியும், எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள்ள இருந்து என்ன போச்சு, வல்லமை புறப்பட்டு போச்சு. அந்த வல்லமை பெற்றுக்கொண்டால் யார் பார்த்தாகணும் அப்படிங்க. உடனே அந்த ஸ்ரீவா வந்து, ஆண்டவரே நான் தான் என்ன செஞ்சேன், என்னுடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டேன், இப்படி நான் வியாதிப்பட்டிருந்தேன், என்னுடைய வியாதி இன்னைக்கு என்ன செஞ்சு பூரண சுகம் பெற்றேன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாடுபட்டிருப்பாவா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு தலைவலி காய்ச்சல்ங்கிறது இன்னைக்கு மருத்துவத்துறையில ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு புள்ளி 1% அப்படின்னு சொல்லுவாங்க வியாதி எடுத்துட்டா. அந்த புள்ளி 1% வியாதியவே நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியாது. அவள் பேர்பட்ட வியாதி அவளுக்கு என்ன செஞ்சு போச்சு, நீங்கி போச்சு. இரண்டாவது ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம்னா, அந்த குளம், என்ன குளம், பெதஸ்தா குளக்கரையில படுத்திருக்கான். எத்தனை வருஷம் படுத்திருக்கான்? 30 ஆண்டுகள் படுத்திருக்காரு. அவரால் என்ன செய்யல, எந்திரிச்சு அந்த குளத்தை கலக்கும்போது உள்ள போக முடியல. அவருக்கு எந்த வீடு எங்க இருக்கு, நம்ம வீடு எங்க இருக்கு, நம்ம இனஜன பந்துக்கள் யாரு, யாருக்கு கல்யாணம் முடிஞ்சது, யார் உயிரோட இருக்கா, யார் உயிரோட இல்லை, யார் இந்த ஊர்ல இருக்கான், யார் இன்னொரு ஊருக்கு போயிருக்கான், இன்னொரு ஊர்ல இருந்து யாருக்கு வந்திருக்கா, ஏதாவது ஒரு தகவல் அவருக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நம்ம பாஷையில சொல்ல போனா, நான் வந்து ஒரு செத்த பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நான் எப்படி இருக்கேன், ஒரு செத்த பிணமா இருக்கேன், பிணம் மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவருடைய நிலைமையா இருக்கலாம். கவனிக்க ஆள் கிடையாது, யார் இருக்கா இல்லை என்ன ஏது விசாரிக்க ஆள் கிடையாது. அப்படி யாராவது விசாரிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த குளம் கலக்கும்போது கொண்டு போய் என்ன செஞ்சிருப்பாங்க, உள்ள தூக்கி விட்டுருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவர் குடும்பத்துல இருந்து 3 வேளை சென்றிருந்தால் கூட, 3 வேளை வேண்டாம், ஒரு வேளை உணவு கொடுக்க யாராவது ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் சென்றிருந்தா கூட அந்த ஆள் என்ன செஞ்சிருப்பாரு, இவர குளத்துல இறங்க என்ன பண்ணியிருப்பாரு, முயற்சி பண்ணியிருப்பார். ஒருவரும் இல்லை சொல்லலாம், யாரும் இறக்குவதற்கு ஒருவரும் இல்லை. அவ பணத்தை ஃபுல்லா செலவழிச்சு பணமே இல்லை என்கிட்ட அப்படிங்கிற சிச்சுவேஷன். இவருக்கு உதவிக்கு ஆளே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒத்தையில தான் இருக்கேன், என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் வாயிலிருந்து வருது, படுக்கை எடுத்துக்கொண்டு நட போயா, நீ போய் உன் வேலையை பாரு. உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு செஞ்சான் போனாங்க. எப்பேற்பட்ட நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். கடந்த நாட்கள்ல வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு பாம்பேல ரயில் நிலையத்தில் ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கு, அவர் அன்னைக்கு பிச்சை எடுத்து அதை கொண்டு போய் பேங்க்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல அங்கங்கன்னு சேர்த்து வச்சுருவா இருப்பார். அமௌண்ட்டை கொண்டு போய் கையில் வைக்க திருடர்கள் பயம் இருக்கு. அதை கணக்கு பண்ணி பார்த்துட்டு அந்த அரசாங்கமே என்ன செஞ்சு போச்சு, அரண்டு போச்சு. 7,5 கோடி ரூபாய் எடுத்திருந்தார். எத்தனை கோடி ரூபாய்? 7,5 கோடி ரூபாய். ஆனால் நீங்கள் அவர் எல்லாம் எடுத்துருக்காரு, பிச்சை தான் எடுத்துருக்காரு. அவரோட மதிப்பு அவருக்கு என்ன செய்யல, தெரியல. 7,5 கோடி ரூபாய் இருந்தால் இன்னைக்கு எப்படி இருக்கலாம் வாழ்க்கையில? அவர் பேர்ல இருக்கு 7,5 கோடி ரூபாய் என்ன செய்யுது, வங்கியில இருக்கு, அவருக்கு தெரியல. இவ்வளவு பணம் நம்ம வங்கியில இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. அதே போல இந்த மனிதனை குறித்து யாருமே ஒரு அக்கறையே படல. மனிதன் இருந்தால் என்ன, போனால் என்ன, இதே நிலைமையில நம்மளும் காணப்படலாம். எத்தனையோ நேரங்கள்ல பெற்றவர்கள் பைபிள் வசனம் சொல்லிருக்கு, ஒரு வசனம் கூட என்ன செய்யாது, பெருமையா போகாது. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறந்தேன். தாய் மறந்து போவா, அது எப்படி மறப்பா, நடக்கும். என் வாழ்க்கையில நடந்து தாய் மறந்து போன நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் மறக்க மாட்டார். அந்த சகோதரனுக்கு கூட பிறந்தவங்க கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம்.
உடன்பிறந்தவர்கள் என்ன செஞ்சு போனாங்க? மறந்து போனாங்க. உற்றார் உறவினர்கள் மறந்து போனாங்க. இனஜன பந்துக்கள் மறந்து போனாங்க. சமுதாயம் என்ன செஞ்சு போச்சு? மறந்து போச்சு. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஆண்டவரை பார்த்தவங்க, இயேசுவை பார்த்தவங்க படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சான்? குடுக்குன்னு என்ன செஞ்சு போனான்? ஓடி போனான். அத்தனை வருஷம் படுத்து கிடந்த மாதிரி அவருக்கு எந்திக்க முடியுமா? நம்ம ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிச்சோம்னா எந்திரிச்சு கால் லேசை பிடிச்சிக்கிட்டு கை பிடிச்சிக்கிட்டு நம்ம எந்திக்க எவ்வளோ நேரம் நம்ம ஆக்குறோம். ஆனால் அத்தனை வருஷம் படுக்கையில் கிடந்தவன் சொன்ன மறுநிமிஷம் என்ன செஞ்சுட்டான்? எடுத்துட்டு ஓடிட்டான். ஏன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனார்? அது படுக்கை விலை உண்ண படுக்கையா எடுத்து போனது காரணம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஏன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார்? நல்லா இருக்கப்பா, நீ எஞ்சி போப்பான்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஏன் ஏசப்பா படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்துருந்தார்? இனிமே நீங்க இருந்துட்டு இவ்வளவு நாள் இந்த படுக்கை கிடந்துச்சுன்னா இன்னொருத்த வந்து இதை செஞ்சிடக்கூடாது, படுக்கக்கூடாது. நீங்க இனிமே யாருமே நினைச்சக்கூடாது, படுக்கக்கூடாது. நீங்க யாருமே வியாதியில நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓடி பண்ணிட்டு சொல்ற விஷயம் புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அந்த இடம் என்ன செஞ்சிடணும்? சுத்தமா இருக்கும். இது வியாதி உள்ள இடம் அப்படின்னே என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு அந்த சுகத்தை என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. இன்னும் சொல்லணும்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நீங்க ஃபுல்லா சொல்லலாம், சாட்சி அவ்வளோதான் சொல்லலாம். ஏசு தரக்கூடிய விடுதலை லிஸ்ட் போட்டால் அன்னைக்கு சொல்லி முடிக்க முடியாது, நேரம் ஆயிடுச்சு. அதனால நான் வேகமாக கடந்து போக ஆசைப்படுறேன். இரண்டாவதாக பார்த்தோம்னா கடன் பிரச்சனை. யாரையை குறித்து 2 பேரை பார்த்தோம். கடன் பிரச்சனை. இந்த கடன் எதனால வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயங்கள் கடன் வர்றதுக்கு ஒரு காரணம். ஒன்று வந்து நம்மளுடைய அறியாமை, இன்னொன்று ஆடம்பரம். அறியாமை என்ன அப்படின்னா சேமிக்க வேண்டியதை சேமிக்க மாட்டோம், சேமிக்க வேண்டியதை சேமிக்காதான் அறியாமை. ஆடம்பரம் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சட்டை 200 ரூபாய்க்கு எடுத்தாலும் சட்டலாம், 2000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சட்டலாம், 20,000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சட்டலாம். 20,000 ரூபாய்க்கு எடுத்து சட்டையை போட்டோம்னா நமக்கு வெயில் படாது, மழை சட்டை நினையாதுன்னு உண்டா? 20,000 ரூபாய் சட்டப்பட்டாலும் மழை நினைச்சியும் நினையும், 200 ரூபாய் சட்டப்பட்டாலும் நினையும். 200 ரூபாய் சட்டப்பட்டாலும் வெயில் அடிச்சா வேர்க்கும், 20,000 ரூபாய் சட்டப்பட்டாலும் வெயில் அடிச்சா என்னதான் செய்யும்? வேர்க்கதான் செய்யும். அப்போ நம்மளுடைய அந்த ஆடம்பரம், இந்த 2 காரணம் தான் செலவு. ஆரம்பத்துல ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒரே ஒரு ஆளை வச்சு அந்த தோட்டத்தை ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கலாம்? செழிப்பாக்கி இருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யல? ஆக்கல. எத்தனை ஆளுகளை உருவாக்குனார்? 4 ஆளுகளை உருவாக்குனார். ஏன்? எதுக்காக? 4 விதமான வருமானங்கள் கொடுக்க வேண்டும், 4 வழிகள் என்ன செய்ய வேண்டும்? சேமிக்க வேண்டும். சேமிப்பை குறித்து இன்னொரு நாள் ஃபுல்லா மெசேஜ் கொடுக்கும். இன்னைக்கு சாட்டா சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு மனிதன் வாழ்க்கையில 4 விதமான சேமிப்பு தேவை. எப்படிப்பட்ட சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, வாரந்தோறும் சேமிக்கிற சேமிப்பு, மாதம் சேமிக்கிற சேமிப்பு, வருடம் சேமிக்கிற சேமிப்பு, ஆயுள் சேமிப்பு, 15 வருடத்துக்கு ஒருக்க. இந்த 4 சேமிப்பு என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுச்சுன்னா அவன் கடன் பிரச்சனை இல்லாமல் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையை கொண்டு செல்ல கண்டிப்பா முடியும். எத்தனையோ பேர் கோடீஸ்வரர்கிட்ட போய் கேளுங்க, எப்படி நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வந்தீங்க? யாராவது உங்களுக்கு கொடுத்தாங்களா? கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து உதவுனாங்களா? கிடையாது. சிறுக சிறுக சேமிக்கிற சேமிப்பு தான் அவங்களை ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கு? மிக பெரிய ஆட்களை என்ன செஞ்சிருக்கு? உயர்த்தி வச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே வேளாண்மையில் பார்த்த சரித்திரம் தெரியும். யோசேப்பு பஞ்சகாலம், அந்த ஆளை கொண்டு நினைச்சாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செஞ்சாங்க? சேர்த்து வச்சாங்க. அப்படித்தானே? எடுத்தவொன்னே ஒரு பெரிய குடோனை கட்டி குடோனை ஃபுல்லாக அடைச்சிங்கன்னு வைக்கல. வர 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 என்ன செஞ்சுட்டோம்னா சேர்த்துட்டோம்னா. எத்தனை வருஷம் பஞ்ச காலத்தை ரிப்பீட் பண்ணோம்? 7 வருஷம் பஞ்சகாலம். உலகம் ஃபுல்லாக தவிக்கி. சேமிப்பு, சேமிப்பு முக்கியம். நமக்கு வேதாந்தம் கற்றுக்கிறது. இந்த சேமிப்பு இறந்து போகிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. சின்ன வயசுல இருந்தே நம்ம எப்படி வேத வசனத்தை படிக்க கற்றுக் கொடுக்கணுமோ அதே போல சேமிப்பின் அவசியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். வேதாந்தம் நமக்கு அருமையாக செய்து கற்றுத் தருகிறது. சேமிக்கணும், பணத்தை சேமித்து வைக்கணும். இந்த பணம் என்னைக்காக ஒரு நாள் நமக்கு என்ன செய்யும்? பயன்படும். பழமொழியே சொல்லப்படுது, சிறு துரும்பும் பல் குத்த உதவும். சின்ன பைசாவாக இருந்தாலும் அது என்னைக்காக ஒரு நாள் என்ன செய்யும்? கண்டிப்பாக பயன்படும். அதே போல பார்த்தோம்னா கடன் பிரச்சனையை இயேசு கிறிஸ்து எப்படி மாற்றினார் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சரித்திரம்.
சகைவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். மிக புள்ளமான மனுஷன். ஆனால் அவன் பண்ணது ஃபுல்லாக எப்படி எல்லாத்தையும் வட்டி ரெட்டு எப்படி வாங்கியிருக்கான்? அநியாயமான வட்டி வாங்கியிருக்கான். எப்படிப்பட்ட வட்டி? அநியாயமான வட்டி. நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மீட்டர் வட்டியா, ஸ்பீட் வட்டியா, என்ன சொல்லுவோம்? கொள்ளையத்த வட்டி. கொள்ளையத்த வட்டி. இந்த கொள்ளையத்த வட்டியோட அதிகமான வட்டி. ஒரு நாளைக்கு இந்த வியாபாரிகள்லாம் காலையில் போய் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வாங்கி அதுக்கு ஜாமான் வாங்கி சேல்ஸ் பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் ரூபாய் கொடுக்கறதுக்கு வட்டி கொடுப்பாங்க. அதுதான் நம்ம இதில் அதிகமான வட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வட்டி அப்படிங்கிற மாதிரி கணக்கு. அந்த வட்டி அதை மாதிரி வட்டி வாங்கணும் ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு அவன் உள்ளத்தில் என்ன இருந்துச்சு? ஆசை வந்துச்சு. வந்தவொடனே இயேசு கிறிஸ்து கரெக்டாக வராரு, மரத்தை பார்க்காரு, கீழே இறங்கி வான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே எப்பா நீ பண்ணலாம் தப்பு, நீ பண்ணலாம் அநியாயம், நீ எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அப்ப எப்படி இந்த மாற்றம் நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துவை அவன் மாற்ற அவன் ஏதாவது பேசினாரா? அவன் பேர் என்னப்பா, நீ என்னப்பா தொழில் பண்ணுத, என்னெல்லாம் பண்ணனப்பா, ஏதாவது கேட்டாரா? ஏதாவது கேள்வி கேட்டாரா? இந்த வியாதிப்பட்ட மனிதன் கூட கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன செஞ்சாரு? கேட்டாரா இல்லையா? அப்பதான் அவன் சொல்றான், எனக்கு ஒருத்தருமே இல்லை, நான் தனிமையில இருக்கேன்னு சொல்றேன். ஆனா சைடுல எதுவுமே கேட்கல. நான் நீங்க உன் வீட்டுல தங்கணும்பா, ஒரே வார்த்தை தான், நான் நீங்க உன் வீட்டுல தங்கணும், முடிஞ்சு போச்சு. தன்னால எல்லா பாவமும் என்ன செஞ்சு போச்சு? அதான் போச்சு. நான் அநியாயமா வாங்கின வட்டி எப்படி கொடுக்க போறாங்க? ரெட்டத்தனை. அல்லேலூயா. இது நடக்குமா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நம்ம நிறைய இடங்கள்ல கடன் வாங்கியிருப்போம், வட்டி கடன் வாங்கியிருப்போம். இந்த வட்டி தான் கட்டிட்டு இருப்போம், அசல் என்ன செஞ்சிருக்காது, அடப்படுறதே செய்யாது. வட்டி மேல வட்டி மேல வட்டியை தான் கட்டிருப்போம். அப்போ நமக்கு அந்த இருதயம் அங்கராய்ப்பு. ஆனால் யாருக்குள்ள வரணும்? இருதயத்துக்குள்ள ஏசப்பா அந்த இருதயத்துக்குள்ள வந்தா எதெல்லாம் அநியாயமா போனுச்சோ அந்த வட்டியெல்லாம் எப்படி வந்துருமா? ரெட்டத்தனையா டபுளா வந்துருமா? கடந்த நாட்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பேப்பர்ல ஒரு அருமையான ஒரு சம்பவம் வந்துருந்துச்சு. 37 ரூபா 50 பைசா ஒரு பாட்டிட்ட ஒருத்தர் திருடிட்டார். 40 ஆண்டுகளுக்கு முன்ன 37 ரூபா 50 பைசா திருடிட்டார். பைபிள் வாசிக்கார். 40 வருஷம் கழிச்சு அவருக்கு நான் மாதிரி பைபிள் வாசிக்கார். பைபிள் வாசித்தோன்னே ஐயோ நான் பண்ணினது என்னது தப்பு அப்படின்னு அங்கே தேடி போனால் அந்த பாட்டியம்மா இல்லை, மறிச்சு போச்சு. அந்த பாட்டியம்மாவோட வாரிசு 3 பேர் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 3 லட்சம் ரூபா, மொத்தம் 9 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு. எவ்வளவு? 37 ரூபா 50 பைசாவை கொண்டு போய் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காரு? 9 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. நான் சொல்லுறது பொய் இல்லைங்க. இங்கே இப்போ நான் அதனால் செய்தினாலும் உங்களுக்கு அனுப்பி கொடுத்தேன் பாருங்க. செய்தியில் வந்த உண்மை சம்பவம், நான் பொய் எதுவுமே சொல்லலை. அப்போ நடக்குமா நடக்காதா? நம்ம அநியாயம் பண்ணணும்னா அது ஒரு நாள் என்ன செய்யாது, நமக்கு கிடைக்காது. நியாயமா நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வரணும்னு தான் சொல்லியிருக்காரு. நீ திமிரில் அலைஞ்சினா உன் பாவத்தெல்லாம் நான் நீங்கதான் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கியா, நீ ஏண்டவா, நான் உனக்கு விடுதலை தரேன். நம்ம ஆனால் ஏற்றுக்கலாமா? நம்ம இருதயத்துக்குள்ள என்னைக்கு ஏசப்பாவை கொண்டு வரமோ அன்னைக்கு நம்மகிட்ட இருந்து அநியாயமா போன எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு திரும்ப வந்து என்ன செய்யும்? கிடைக்கும். அது எந்த வித மாற்றமும் இல்லை. சகை எப்படி கொடுத்தானோ அதுதான் அழகா ஒரு செய்தியும் வந்து உண்மையான ஒரு செய்தி. பைபிள் பொய்யில்லைங்கிறது ஒரு பெரிய ப்ரூஃப். நடக்குமா? 40 வருஷத்துக்கு முன்னாடி 37 ரூபா 50 பைசா நான் என்ன செஞ்சேன்? திருடிட்டேன். 40 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவும் எது போச்சு, அந்த சந்ததிக்கு கொடுக்க மனசு வருமா? யோசனை பண்ணி பாருங்க. பைபிள் பொய் இல்லை, உண்மை. வந்துட்டா வரலையா? அல்லேலூயா. அவர் சொன்ன சாட்சி நான் பைபிள் வாசம் கொடுத்தேன். அப்ப எதுக்கு சொல்லவா அப்படின்னா, வேதாந்தத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் உண்மையானது, எதுவுமே பொய் கிடையாது. எல்லாம் உண்மை, எல்லாமே நிறைவேறும். என் மகா சொன்னா, நீங்க ஜெபம் பண்ணாம இருந்திருக்கலாம்லாப்பா, போன வாரம் மழை வேணும்னு ஜெபம் பண்ணினீங்க, இவ்வளவு மழையாப்பா அப்படின்னா. நான் அதை அநேக முறை சாட்சி சொல்லிருக்கேன். இந்த ஆலயத்துல மழைக்காக ஜெபம் பண்ணா மழை என்ன செய்யும்?
கண்டிப்பா அல்லேலூயா. போன வாரம் ஜெபம் மழை, இன்னைக்கு என்ன அடிக்குது? சாட்சியா சொல்றேன் நான். அந்த மழை எங்கேயாவது ஏதாவது பாதிப்பை குடிச்சா கிடையாது. 18 சென்டிமீட்டர் விக்ரமசிங்கபுரத்துல மழை. எத்தனை சென்டிமீட்டர்? 18 சென்டிமீட்டர். அல்லேலூயா அடிச்சுட்டு அவன் ஃபோன் பண்றான். இவ்வளவு மழை பெஞ்சிருக்க, என்ன பாதிப்பு? ஒரு பாதிப்பு இல்லையே. என்ன சொல்லுங்க? நாங்கள் நீ காலையில் வரும்போது கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணுதார், டிவியில் பார்த்தேன் உங்கள் ஊரில் சரியான மழையாம, நீ எப்படி இருக்க? ஒரு பாதிப்பு இல்லை, நான் நல்லா இருக்கேன். எப்படி சாட்சி? இந்த ஆலைக்கெல்லாம் ஜோம் பண்ணேன், இந்த ஆலைக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருக்காரு? சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரோம்னா, இயேசு நம்ம உள்ளத்துக்குள்ள வந்தாருன்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக நடக்கும். எதுவுமே குறையா நினைச்சாது, நடக்காது நமக்குள்ள. ஆனால் விசுவாசம் என்ன செய்யணும்? வேணும். வருமா? அந்த தொகையெல்லாம் வராமல் கிடக்கு, வருமா? வரும். தேடி வரும். வீடு தேடி என்ன செய்யும்? வரும். ஏசப்பா உள்ளத்துக்குள்ள வந்தா. இறுதியா ஒன்ன சொல்லி கடந்து போக ஆசைப்படுறேன். உலகத்தில் எது ரொம்ப வலிமையானது அப்படிங்கிறதுக்காக முதல்ல போய் நெருப்புட்ட போய் கேட்டாங்க, நீ தான் இந்த உலகத்தில் பெரிய வலிமையான ஆளா, நீ நினைச்சா எல்லாத்தையும் அடித்து சாம்பலாக்கிடுவேன். அப்போ அந்த நெருப்பு சொல்லிச்சான், இல்லை இல்லை, என்னோட ஒருத்தர் இருக்கான், தண்ணி வந்தாமல் புசுங்கி போயிடுவேன். நான் என் மேலே ஊற்றுனா நான் இருக்கிடம் தெரியாமல் நினைச்சிட்டு போயிடுவேன், அமுகி போயிடுவேன் அப்படின்னு. உடனே தண்ணிகிட்ட போய் கேட்டாங்க, நீ தான் அந்த உலகத்தில் பெரிய பராக்கிரமசாலியா அப்படின்னு. தண்ணி சொல்லிச்சான், ஐயோ நான் பெரியார் கிடையாது, என்ன இருக்கு பாருங்க, இந்த சூரியன் கொஞ்சம் அதிகமாக அடிச்சுன்னா நான் எல்லாம் அங்கே இங்கே போயிடுவேன், நேரம் போயிடுவேன், நான் இது வந்து இடமே செய்யாது, தெரியாதையா அப்படின்னு. உடனே சூரியன்ட்ட போய், நீ தான் இந்த உலகத்தில் பெரிய பலசாலியா, ஏங்க ஒன்று மேலே வந்து நீ மூடிட்டுனா இருட்டாகி எங்கே இருக்கோம்னு எனக்கே என்ன செய்யாது, வழி தெரியாது, உலகத்துல இருந்தே நீ என்ன செஞ்சு போட்டணும், மறைஞ்சி தூக்கி தூர போட்டணும், திருநோண்டு மேகம். உடனே ஓ மேகம் தான் பெரிய ஆளோ? மேகத்தில் போய் கேட்டாங்க, நீ பெரிய ஆளா, சூரியனே நீ என்ன செஞ்சிருந்த மறைச்சிருந்த, வாங்க வாங்க, ஒரு காற்று லேசாக அடிச்சுன்னா நான் ஆணி வேற அது வேற என்ன செஞ்சு போயிடுவேன், பிரிஞ்சு எந்த தசையில் போய் கிடக்கணும்னு என்ன செய்யாது, தெரியாது. ஓ காற்று தான் பெருசு போல அப்படின்னு நேரம் காற்றுட்ட போனாங்க. போய் காற்று நீ பெரிய பலசாலின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு. உன்னை காற்று சொல்லிதான், வாங்க வாங்க, நான் புயல்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சு போயிடுவேன், தூக்கி வாரி அடிச்சு கொண்டு போயிடுவேன், என்ன இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த இடத்துல பாருங்க மழை, அது போனோம்னா நான் எங்கே போய் உதவுனே என்ன செய்யாது, எனக்கு தெரியாது. போய் மோதலோட சரி, அதுக்கப்புறம் நான் எங்கே போனேன்னே எனக்கு தெரியாது. ஓ இந்த மழை தான் பெருசு போல அண்டு வேமா மலைகிட்ட போய், மலையே நீ பெரிய பராக்கிரமசாலின்னு சொன்னாங்க. வாங்க போங்க, மனுஷன் வருவான், உழவுண்டு உன்னை கொண்டு வந்து வைப்பான், உள்ள வெடிக்கும், தூளாக நான் என்ன செஞ்சு போயிடுவேன், ஆனால் தெரியாது அப்படின்னு. அப்போ இந்த மலையவே உடைக்கிற மனுஷன் தெரியாது. மனுஷன்ட்ட போய் நீ வந்து பெரிய பராக்கிரமசாலியா, கிடையவே கிடையாதுங்க. மரணம்னு ஒன்று என்ன செய்யும், வரணும். வந்துன்னா நான் நாடி போயிடுவேன். ஒரு நாள் பாடி வச்சுருப்பாங்க, 2ஆம் நாள் என்ன செஞ்சு போயிடும், நாற்றம் எடுத்து விடும், அழுகி போய்விடும். மரணம் தானே பெருசு. மரணத்தில் போனாங்க, மரணம் நீ பெரிய ஆளா? கிடையாதுங்க. என்ன ஜெயிச்ச ஒருத்தர் இருக்காருங்க, யாரு? இயேசு கிறிஸ்து. அவன் வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், இனி யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு. அவர் அப்படிதான் எடுத்து உள்ள கொண்டு போனேன். 3ஆம் நாள் இனி உடைச்சிட்டு என்ன செஞ்சு வந்தார், உயிர் தெழுந்து வந்தார். அவர் தான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. உலகத்திலே உயர்ந்தவர் அவர் தான் ஒன்று சாட்சி சொல்லிச்சு. இது வேடிக்கையாக காணப்படலாம், ஆனால் இது உண்மை சம்பவம். இதுதான் உண்மை. மரணத்தை ஜெயிச்சவர் நம்ம கூட இருக்கார். அருமையான லாசரை பற்றி தெரியும், மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. சகோதரி சொல்லுதா, வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம், மரித்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு, நானும் வேண்டாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இயேசு கிறிஸ்தவன் உயிரோட கொண்டு வந்தாருன்னு யோசனை பண்ணி பார்ப்போம். மரித்து போன லாசர் ஏதாவது சொன்னாரா? ஒருத்தங்க ஒரு வியாதி எப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப ஊக்கமாக ஜோமுன்னா அந்த வியாதி போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க, நினைக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி எங்கேயாவது ஊக்கமாக ரொம்ப நேரம் போராடி ஜோம் பண்ணி ஏதாவது அற்புதம் நடந்துச்சுன்னு போடப்பட்டிருக்கா?
வார்த்தை 2 வார்த்தையில தான் என்ன செஞ்சிருக்கு அற்புதம் சொல்லிருச்சு. லாசரு எப்படி கூப்பிட்டாரு? லாசருவே வெளியே வா, வீட்டு முன்னாடியா வெளியே வாப்பா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி தான் என்ன செஞ்சாரு கூப்பிட்டாரு. லாசரு நீ மறிச்சு போயிட்ட, உன்னை மரணம் நின்றுட்டு நான் இப்போ ஜெபம் பண்ண போறேன், பரப்புல வந்து பிதா உனக்குள்ள ஆவியை கொடுக்க போறாரு, நீ எந்திரிச்சு வரப்போற வைக்கப்புறம் நீ ஏதாவது சொல்லி ஜெபம் பண்ணாரா? லாசரு வெளியே வா, அந்த வரலையா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை. அந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம எங்க ஏற்கணும்? உள்ளத்துக்குள்ள ஏற்கணும். அப்ப நமக்கு விடுதலை கிடையாது. 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். வியாதியில இருந்து விடுதலை, கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை, லாஸ்ட் ஃபைனல் மரணம். அதான் 23ஆம் சங்கீதத்தை அடிக்கடி சொல்லி மரணம் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், என்னிடம் கூட இருக்கிறீர், ஒரு கோலும் தடியும் என்னை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். மரணம் தான் சந்தோஷமா போவேன், சிரிச்சுக்கிட்டு போவேன். இங்க கண்ணை மூடனா நான் இங்க கண்ணை திறப்பேன். அல்லேலூயா. சாட்சி காணப்பட வேண்டும். நான் ஏசப்பாவுடைய வருகையை ஆவலோட எதிர்நோக்கி இருக்கேன். சொல்ல முடியுமா? காரணம் நம்ம உள்ளத்துக்குள்ள யார் இல்லை, ஏசப்பா இல்லை. ஏசப்பா வந்தாங்கன்னா என்ன செய்யும்? நிறைவானது வரும்போது குறைவெல்லாம் விலகி போயிடும், காணாம போயிடும். எப்படி ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் தன்னால விலகி போதோ அதே மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ள ஏசப்பா வந்தாங்கன்னா எந்த குறைவுமே நிச்சயாது, காணப்படாது. குறை என்பதே இல்லை, குறைகளே இல்லை, எனக்கு என் வாழ்க்கை நிறைவா இருக்கு அப்படின்னு நம்ம சாட்சி சொல்ல மாட்டோம்னா நம்முடைய உள்ளத்துக்குள்ள யார் வரணும்? ஏசப்பா வரணும். பிறப்பை கொண்டாடுற இந்த மாதம் நமக்குள்ள யார் பிறக்கணும்? இருதயத்துக்குள்ள ஏசப்பா பிறக்கணும். எப்படி வெளிச்சம் பிரகாசம் போன வாரம் பார்த்தோமோ அதே மாதிரி பிறப்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது இயேசு தரக்கூடிய விடுதலையை நாம் பெற்று அவருக்கு சாட்சியாக வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நம்ம